நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிற சொன்னால், பெங்களூரில் 29 வயசு மதிக்கத்தட்ட மகாலட்சுமி என்ற பெண்ணை ஃப்ரிட்ஜில் கொலை செஞ்சு 50 துண்டாக வச்ச செய்தியை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கொலை எப்படி நடந்தது, போலீஸ் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா இல்லையா, அவங்க யார் அப்படின்றத தான் நம்ம சேனலில் தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 21ஆம் தேதி பெங்களூரில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே 50 துண்டாக ஒரு பொண்ணு கண்டெடுக்கப்படுறாங்க. அதை பார்த்து அவங்க தாய் கதறி ஓடக்கூடிய ஒரு வீடியோவை நான் காட்டுறேன், அதை பாருங்கள். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தாய் போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க போகும்போது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அப்போ பெங்களூரில் என்ன நடந்தது, இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா, இதில் போலீஸ் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், இந்த மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய இந்த 29 வயசு மதிக்கத்தட்ட இந்த பெண் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு மாலில் வேலை பார்க்கக்கூடியவங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அவங்க கணவரை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு பெண். அவங்களுக்கும் கணவருக்கும் ஒரு சண்டையில் அவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தனியாக அந்த வீடு எடுத்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இந்த நிலையில் தான் திடீர்னு அந்த வீட்டுக்கு வெளியே ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. என்னடா தொடர்ந்து ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் ஹவுஸ் ஓனர்கிட்ட தகவல் சொல்ல, அந்த மகாலட்சுமி கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கார், அவரும் அந்த வீட்டில் இருந்திருக்காரு. இப்போ அவர் அங்கே இல்லை, அவர் ஊருக்கு போயிருக்காரு. அப்போ ஹவுஸ் ஓனர் பார்க்கும்போது வீடும் பூட்டி இருந்திருக்கு. இப்போ பூட்டி இருக்க சமயத்தில் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபோன் பண்ணி, வீட்டில் யாரும் அந்த பொண்ணு இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, அம்மா அப்பா எப்போயாவது வந்துட்டு போவாங்க, அம்மா அக்கா தங்கச்சி யாராவது வந்துட்டு போவாங்க. அந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனுடைய நம்பர் இருந்தோன்னே ஹவுஸ் ஓனர் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு, என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஊருக்கு போயிருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து என் தங்கச்சியும் 2-3 நாளாக ஃபோனை போடுறோம், எடுக்கலை, யார் ஃபோன் போட்டோம் ரீச் ஆகலை, நான் வேணால் எங்கள் அம்மா தங்கச்சியை நாங்கள் பார்க்க சொல்கிறேன்னும் போது, அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அம்மா தங்கச்சிகளுக்கு தகவலை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் கதவை திறந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, என்னடா ஸ்மெல் இருக்குன்னு பார்க்கும்போது தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம், 50 துண்டா, ஒரு துண்டு இல்லை 2 துண்டு இல்லை 50 துண்டா கொலை. இந்த மாதிரி ஒரு கொலை வெறித்தனமாக கொலையை செஞ்சவங்களாம் நம்ம பார்த்துருக்க முடியாது. அதை தொடர்ந்து போலீஸாருக்கு தகவல் சொல்லப்படுது. போலீஸார் வராங்க. போலீஸாராலேயே போயிட்டு அந்த காட்சிகளை பார்க்க முடியல. அந்த ஃப்ரிட்ஜில் 50 பாகம்னா நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. தலை ஒரு பாகமாக, கை கால் விரல் எல்லாமே ஒரு தனித்தனி பாகமாக அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. அப்புறம் தான் போலீஸ் அதை நடவடிக்கைக்கு அடுத்த கட்டமாக அவங்க யார் யாரெல்லாம் சஸ்பெக்ட்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது, அதில் அவங்க கணவனை பிரிஞ்சு வாழ்கிறதுனால பொதுவாகவே கணவன் மேலே ஒரு சந்தேகம் கணவரை விசாரிக்கிறாங்க. கணவரை விசாரிக்க போகும்போது தான் தெரியுது, இந்த மகாலட்சுமின்ற பெண்ணுக்கும் ஒரு சலூன் கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பையனுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அதனால தான் இவங்க 2 பேருமே பிரிஞ்சு வாழ்கிறாங்கன்ற ஒரு தகவல் வருது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் மகாலட்சுமி அந்த முடிவெட்டுற அந்த முடிவெட்டுற கடையில் வேலை செய்யக்கூடிய பையன் மேலே புகாரம் அளிச்சிருக்காங்க. காவல் நிலையத்தில் அவர் என்னை தொடர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு, மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் முழுக்க அந்த சஸ்பெக்ட் மேலே, அந்த முடிவெட்டுற அந்த பையன் மேலே போகிறாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுடைய மொபைல் ஃபோனும் அந்த பொண்ணுடைய 12ஆம் தேதி அவங்க அம்மா, இந்த மகாலட்சுமியோட அவங்க அம்மா ஃபோன் போடும்போது கடைசியாக அன்றைக்கி தான் பேசியிருக்கு. அன்றைக்கி தான் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆன ஃபோனு 21ஆம் தேதி வரையில் சுவிட்ச் ஆன் ஆகலை. அதே சமயத்தில் அந்த சஸ்பெக்டாக பார்க்கக்கூடிய அந்த முடிவெட்டக்கூடிய அந்த நபர்னுடைய ஃபோனும் 12ஆம் தேதியே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு.
அப்படின்றத போலீஸுடைய தகவல் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. முழுமையான ஒரு குற்றவாளி இவர் தான்றதை கன்ஃபார்ம் பண்ணலை. அவன் வந்து அந்த முடிவெட்டக்கூடிய அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பூர்வீகம் வந்து வெஸ்ட் பெங்கால்னால அவன் வெஸ்ட் பெங்காலுக்கே கிளம்பி போயிட்டான். இப்போ தனிப்படை அமைச்சு அவனை போய் பிடிச்சா அதான் நிறைய உண்மைகள் வந்து வரும். இதில் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மகாலட்சுமின்ற ஒரு அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வயசில் ஒரு பொம்பளை புள்ள இருக்குது. இதில் என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு கொடூரம் வந்து நடக்குதுன்னு சொன்னால், பெண்கள் வந்து எவ்வளோ சேஃபாக இருக்கணுமோ அந்த சேஃபை வந்து பெண்கள் வந்து தவற விட்டுறாங்களா, இல்லை பெண்களை வந்து ஏமாத்துறதுக்காகவே இப்படி ஒரு கும்பல் வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. வேலைக்கு போகிற இடத்துல அல்லது அவங்க எங்கேயாவது போகிற இடத்துல அவங்கக்கிட்ட தப்பாக பழகி தப்பான ஆசை வார்த்தைகளை பேசி இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே நம்ம நடந்துட்டு வரதை பார்க்குறோம். குறிப்பாக இந்தியாவின் போது நமக்கு சீக்கிரமாக தெரியுது. இந்தியாவில் பெங்களூரில் நடந்த தொடர்ந்து ஒரு 4 நாட்களில் ஒரு ரெண்டு அங்கே நடந்து ஒரு நாள்லேயோ 2 நாள்லேயோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலையும் ஒரு பெண்ணுடைய உடலை வந்து சூட்கேஸில் ட்ராலியில் வச்சு கொண்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் நீங்கள் ஊடகங்களில் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து கொல்கட்டா டாக்டர் தொடங்கி தொடர்ச்சியாக பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடிய கொடூரம் என்பது இன்னமும் வந்து நிறுத்தப்படலை. இதுக்கு எதிராக இந்திய அரசாங்கம் வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனைகள்லாம் பெண்களை தொடுபவர்களும் பெண்களை தொட அச்சப்படணும். பெண்களுக்கு சேஃபாக உணரக்கூடிய பெண்களை தொடுறதுக்கே யோசிக்கக்கூடிய விதமான சட்டங்களை கொடூரமான சட்டங்களை வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றது சூழல் வந்து இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பெண்ணுக்கு நடந்த எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்குமே வந்து நல்ல விஷயங்களை தப்பான ஆட்கள் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரி யார் எப்படி பேசுவாங்கன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து வளங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை நான் பேசணும்னு சொல்லி நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக அதை தொடர்ந்து நம்ம சேனலில் பேசுவேன். இனிமேல் வீடியோ வந்து நம்ம சேனலில் டிலே ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக வந்து நம்ம சேனலில் வீடியோவே போடலை. சில பல காரணங்கள்னால வீடியோ போட முடியல. இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோக்கள் வரும். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.